நீங்களே இந்த நமச்சிவாய மந்திரம் எவ்வாறு வினை நீக்குகிறது, யாருக்கு எதை செய்யும்? ஞான சம்பந்தம் என்ன சொல்றாங்க, நீ நமசிவாய சொல்லு, தீட்சை வாங்கிட்டு நமசிவாய சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, மூச்சை பிடிச்சி சொல்லு, காத்து அடக்கி சொல்லு, இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் இது எத்தன்மையது? இது மந்திரமா, இறைவனுடைய திருப்பெயரா? இப்ப சொக்கர் வாழ்க அப்படின்னா சொக்கர் தொழிலாட்சியாலையில வேலை செய்யறவங்க எல்லாம் வாழ்வாங்க, அப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது போல கலைஞர் வாழ்கன்னா திமுக காரன் பூரா வாழ்றான், ஜெயலலிதா வாழ்னா அந்த குரூப் எல்லாம் வாழ்ந்து, அவங்களாம் ஏற்கனவே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க சைவத்துக்கு ஒரு தலைவன் உண்டு. அந்த தலைவன் பெயர் என்னன்னு மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். ஏனெனில் ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்திலே அங்கே சமன் தலை தோங்கி சைவம் கண்டுமுட்டால் திருநீர் வச்சவனை பார்த்தா தீட்டுன்னு போய் தலைக்கு மந்திரம் சொல்லி தண்ணி தெளிச்சுவாங்க. அதே போல திருநீர் வச்சவனை பத்தி அவனால பேசி ஐயோ கேட்டு தீட்டுப்பட்டேன்னு அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டு சைவ சமயம் இருந்த காலம். அப்ப இறைவனுடைய பேர் கேட்கிறார் ஒருத்தர் போய் ஞான சம்பந்தர்கிட்ட, சைவம் சைவம்னு பேசுறீங்களே, உங்க தலைவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. தலைவர் யாருன்னு சொல்றத விட தலைவருடைய சிறப்பை சொல்லி தலைவரை வாழ்த்துதல் தான் தலைவனுக்கு பெருமை. அதனால முதல் பாடல ஏப்பா நீ வேற அதுதான் இருக்க, இந்த தலைவர் இருக்காரு, இவர் மாள் மிக அன்போடு ஒரு குழந்தை அம்மாவை காணவில்லை என்றால் எவ்வாறு அம்மா மேல் உள்ள பாசத்தால் காதலால் கசிந்து உருகின்றோம், அதுபோல நீ காதலாகி, காதல் என்பது எவ்வாறு ஒருமனப்பட்ட உயிர்களின் சிறப்பு, அதுபோல பதியாகிய இந்த தலைவன் மீது நீ காதலாகும் பொழுது ஐயோ நம்மால காணலேன்னு ஒரு கலக்கம் வரும்ல, அது வரும் பொழுது உன்னை அறியாமல் கண்ணீர் வரும். அப்படி கண்ணீரோட நீ அவர் பேரை சொன்னேன்னா அது உன்னை நல்ல நெறிக்கு கொண்டாந்து சேர்க்கும். அந்த நல்ல நெறிக்கு உன்னை கொண்டாந்து சேர்க்கிறது மட்டுமல்ல, அது எப்படி உன்னை நல்ல நெறிக்கு கொண்டாந்து சேர்க்கும் அப்படின்னா, வேதம் நான்கிலும் இப்பொருளாவது, 4 வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மையான வாழ்வியல் முறை அந்த நன்னெறி. அந்த நன்னெறி அவருடைய நன்னெறி ஆக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நீங்கள் சொல்வீர்களானால் இந்த நான் என்னுடைய வேதநாயகனாகிய பெருமானுடைய அந்த பெயர் உங்களை நன்னெறிப்படுத்தும். நாதன் நாமம் அந்த வேதம் 4லும் மெய்ப்பொருளாக கூடியவது, ஓதுவாதமை நன்னெறிக்கு வைப்பது எல்லாமே எது? என்னுடைய தலைவனாகிய நமச்சிவாய என்ற பெயருடையது. என்னங்க நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இங்க நாதன் நாமம் நமச்சிவாய. குருவுடைய கடமை இறைவனுடைய பெயரை சீடனுக்கு போதிக்க வேண்டும். அவ்வகையிலே இங்க அவர் சொல்றாரு, என்னுடைய தலைவன் பேரு நாதன் நாமம்னா பெயர்னு ஒரு பொருள் உண்டு. நாதன் நாமம் நமச்சிவாயவே. சரி, இத சொன்னா என்ன ஆகும்? சொன்னா என்ன, சும்மா நமச்சிவாய